முடிச்சிட்டு வெளியே போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஸருங்க ஃபேர்வெல் டேல கடைசியா விட கொடுத்து அனுப்புவாங்க. இப்ப முதல் தடவையா ஒரு ப்ரொஃபஸருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விட கொடுத்து அனுப்ப வந்திருக்கீங்க. எனக்கு பெருமையா இருக்கு. ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்திர சக்தி இருக்கு. அந்த நெருப்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்தியாவே தீப்பிழம்பா மாறும். என்ன இல்ல இந்தியாவில் எல்லாமே இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம். ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம். ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம். ஒரு இந்தியா மனித சக்தியில 3 அமெரிக்காவுக்கு சமம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம் எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவில மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்போமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்திருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்பயே இல்ல. பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும்